Hello viewers, welcome to Vaazhai Virundhu. இன்னைக்கு நம்ம egg fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா உப்பும் 1 டீஸ்பூன் போல எண்ணெயும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்திக்கலாம். அரிசியை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். பாருங்க அரிசி இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஒரு 80% போல வெந்திருந்தா போதும். இப்போ இதை வடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 5 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த முட்டையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இது நல்லா காஞ்சதும் ஒரு 4 பல்லு பூண்டுவை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பூண்டு வதங்கினதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கேரட்டை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 6 நம்பர் பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்திக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.